நல்ல வர்த்து தான் படம். பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு படம். சுத்தமாக போர் அடிக்கல, ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு சீனுமே புதுசாக இருந்துச்சு. அந்த காலத்தை அப்படியே வந்து காட்டியிருக்காங்களா, ரொம்ப அந்த காலம் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருந்தார். ஓகேவா, அவர் அந்த ஜிவி பிரகாஷ் படத்துக்கு மெயினே ஜிவி பிரகாஷ் தான். இது எஸ்கேவோட இன்னொரு கம்பேக் தான். அமரனோட இது அது நல்லா இருந்துச்சு மூவி. என்னை விட்டால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டிக்கெட்டு காசு தர மாட்டாங்க வீட்டில். ஸோ 2 தடவை போதும். படம் இல்லை, இந்தி மொழியை வந்து திணிக்கிறவங்க பற்றி படம் இல்லை. ஏங்க ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்கே வந்து சொல்ல வேண்டாம், லீட் ரோல் வந்து அல்டிமேட் பண்ணியிருக்காரு. அதர்வா அவரோட ரோலுமே ப்ராப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. பாலிட்டிக்ஸ் இல்லவே இல்லை, அதில் பாலிட்டிக்ஸ் சுத்தமாக இல்லை. ஹிந்தியை பற்றி தான். ஹிந்தி இல்லை, மெயினாக லாங்குவேஜ். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஒரு நாட்டுக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கும். ஸ்டேட்டை கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் தான் இந்த மொழி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் மும்பையில் போய் நம்ம தமிழ் பேசுகிறது நமக்கு புரியாது. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லா ஹிந்தியும் எல்லா லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருக்குது, பீக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்குமே இல்லை, இவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்ட்டு இல்லை. பட் எல்லாருமே அதர்வாதும் செம்மையாக இருக்குது. எஸ்கே அண்ணா, ஜெயம் ரவி, மியூசிக் செம்மையாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இல்லை, அந்த காலத்தில் எப்படி வந்துச்சு தமிழ் அப்படிங்கிறத வந்து மெயினாக காமிச்சிருக்காங்க. யார் யார் கஷ்டப்பட்டு இப்படி தமிழ் கொண்டு வந்திருக்காங்கன்றத காமிச்சிருக்காங்க. அது மெயினாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது இந்தி திணிப்பு அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. இதில் எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸே இதில் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட்டாக அந்த 1 மினிட் அண்ணா இது எப்படி வந்தாங்கன்றதான் காமிச்சிருக்காங்க. பாலிடிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பூமர் தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கலாம், எல்லாருமே வந்து மெயினாக பார்க்கணும். தேங்க்யூ. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். எமோஷனல் கனெக்டட் தான் ஆகுது எல்லாருமே. தேங்க்யூ. நல்லா இருக்குது. எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு. அஸ்ரீல வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அதர்வா செம்மையாக பண்ணியிருக்காரு. ஜெயம் வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து செம்மையாக இருக்குது. படம் இல்லை, இந்தி மொழியை வந்து திணிக்கிறவங்க பற்றி படம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து தலைவர்கள் அப்படி போராடி நம்ம தமிழ் எப்படி பெருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க படத்தில். வேறு ஒன்று பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பவர் காமிச்சிருக்காங்க. படத்தை பார்த்தோம்னா இப்போ நம்மளும் தமிழுக்காக போராடணும்னு தோணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இல்லை, 3 பேருமே எஸ்கேனா, ஜெயம் ரவி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 10 ஆஃப் 10 தான். மியூசிக் செம்மையாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. இன்னும் 2-3 பார்க்கலாம். ஓகே, அதான் ஆச்சுமா. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருந்தார். ஓகேவா, அவர் அந்த ஜிவி பிரகாஷ் படத்துக்கு மெயினே ஜிவி பிரகாஷ் தான். இது எஸ்கேவோட இன்னொரு கம்பேக் தான். அமரனோட இது அது நல்லா இருந்துச்சு மூவி. நம்ம தமிழை தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. எங்கே போனாலும் தமிழ் நம்ம வந்து ஹிந்தி வந்து நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம ரயில்வேல எல்லாம் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி தான் அந்த இது பண்ணியிருக்காங்க. இது சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரயில்வே டிக்கெட் வாங்க போனாலும் ஹிந்தி தான் இருக்காங்க எல்லாரும் பேரும். இந்த லைஃப்பில் சேஞ்சஸ் வரும் தடவை பார்ப்போம். ஓகே, பாலிட்டிக்ஸ் இல்லவே இல்லை, அதில் பாலிட்டிக்ஸ் சுத்தமாக இல்லை. ஹிந்தியை பற்றி தான். ஹிந்தி இல்லை, மெயினாக லாங்குவேஜ். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஒரு நாட்டுக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கும். ஸ்டேட்டை கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் தான் இந்த மொழி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் மும்பையில் போய் நம்ம தமிழ் பேசுகிறது நமக்கு புரியாது. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லா ஹிந்தியும் எல்லா லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். எல்லாருமே யூனிட்டியாக இருக்கணும். தமிழ், மலையாளி அதெல்லாம் இதுக்காக ஒரு இடத்துல ஒரு காலேஜில் படித்தா எல்லாருமே சேமாக இருக்கணும். இதில் வந்து தமிழ், மலையாளின்னு கூடாது, சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எஸ்கே நம்ம இவர் இருக்கார்ல, மொழி பையன் நல்லா அடிச்சிருக்காங்க. எஸ்கே தான், நம்ம எஸ்கே ஃபேன் தான். எஸ்கே தான். ஓகேம்மா, தேங்க்யூ. நல்லா இருக்கு. சுத்தமாக போர் அடிக்கல, ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு சீனுமே புதுசாக இருந்துச்சு. அந்த காலத்தை அப்படியே வந்து காட்டியிருக்காங்களா, ரொம்ப அந்த காலம் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜிவி சொல்லவே தேவையில்ல, வழக்கம் போல் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே வந்து மனசில் நிற்கிற அளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஆனால் என்னெல்லாம் காட்டணுமோ அதை ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பை பற்றி தான் படம் இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் அது ஹிந்தியே இருந்தால் எவ்வளோ தப்பு, அதனால எவ்வளோ பிரச்சனை வருன்றதை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அது மூவி பார்க்குறப்போ புரியும். ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும் எல்லாமே சொல்லிட்டா. பாலிடிக்ஸாக அப்போ என்ன நடந்துச்சு, அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும் அப்படி கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா. என்னை விட்டால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டிக்கெட்டு காசு தர மாட்டாங்க வீட்டில். ஸோ 2 தடவை போதும். எஸ்கேக்கு அப்புறம் ஜெயம் ரவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவிட்டே இப்படி ஒரு ஆக்டிங் எதிர்பார்க்கல. ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 5 out of 5 தான். படம் நல்லா இருந்துச்சு.
ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஹீரோவை பண்ணுறத விட வில்லனா இந்த வாட்டி காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சுதா கொங்காரோ டிசப்பாயிண்ட் பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தமிழ் பற்றி தான் ஃபுல்லாகவே படம். ஸோ நல்லா இருந்துச்சு. மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸ் இருக்குது, பட் ஆனால் அந்த தமிழ் பற்று, தமிழ் எப்படி வந்து எவால்யூஷன் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். நல்ல வர்த்து தான் படம். பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு படம். 5க்கு நான் 4.8 அந்த மாதிரி தருவேன். நான் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. சுதா கொங்காரம் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா, நானே சூரியனை போட்டே நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 லீட் ஆக்டர்ஸு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் நான் கூட எப்படி இருக்குன்னு யோசிச்சேன், பட் ஆனால் அது ரொம்பவே நல்லா இருந்து. சுதாமாமோட டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூரை போட்டு வந்து ஓடிடியில் பார்த்தது, அதுக்கப்புறம் சரி இது தேட்டரில் பார்ப்போன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாருமே. இதை பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. முன்காலத்தில் என்ன நடந்தது, பாலிடிக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்றதுமே இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற பாலிடிக்ஸுமே வந்து இதில் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது நம்மளால். கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இது பொலிட்டிக்கலாக பார்க்குறத விட நம்ம ஒரு பப்ளிக்காக நம்மளுக்கு என்னென்ன நடந்திருக்கு போன காலத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இந்த ஃப்யூச்சரை பிளான் பண்ணணும். ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்கே வந்து சொல்ல வேண்டாம், லீட் ரோல் வந்து அல்டிமேட் பண்ணியிருக்காரு. அதர்வா அவரோட ரோலுமே ப்ராப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது மேம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 20 minutes 25 minutes ஒரு லேக் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து தூக்கி சாப்பிட்டாங்க படம். எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம் மேம். அதில் சிவகார்த்திகேயன் சொல்ல டைலாக்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். கிட்ஸு எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி மூவி, நல்லா பாருங்கள். இருக்குது மேம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் எல்லாருமே முகம் சொல்லிக்காமல் பார்க்குற படம் தான். ரொம்ப நல்ல படம் இது. நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது, கொஞ்சம் போரிங்காக போவோம். செகண்ட் ஹாஃப் நல்லா, கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 20 minutes நல்லா இருக்கு. இந்திய எதிர்ப்புக்கான படம் தான் அது. நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ 90s நடந்ததை அப்படியே ஒரு ரியல் இன்சிடென்ட் எடுத்த மாரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. பாருங்க, லாஸ்ட் 20 minutes நல்லா இருக்குது, பீக்காக இருக்குது. ஓகே தான், ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு படம் பார்த்தோன்னா ஒரு போர் அடிக்காமல் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா போகும். பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்னா எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதர்வா ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு அதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்கே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கு ஒன் டைம் பார்க்கலாம். 10க்கு ஒரு 7.5 இருக்கும். பராசக்தி படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் மெயினாக வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ற கரெக்டாக கேமியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரவி மோகன் சாரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. மெயினாக அதில் வந்து இதுக்கு முன்னாடி அவர் வில்லன் கேரக்டர் வந்து பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த படங்களில் வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் அவர் நல்லா பண்ணுவார். ஹீரோவாக இருந்தாலும் நல்லா பண்ணுவார், வில்லன் கேரக்டராக இருந்தாலும் நல்லா பண்ணுவார். படத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹிந்தி திணிப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கலந்துருக்கும். இதில் மெயினாக காங்கிரஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹிந்தி திணிப்பு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாட்டில் அந்த இஷ்யூ நடந்துச்சு இல்லையா? கட்டாயமாக நீ ஹிந்தி படிக்கணுமா அப்படின்ற கொஷின் மார்க் தான். உனக்கு தேவைன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், தேவையில்லைன்னா அதை நீ கற்றுக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு மெசேஜை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வைலன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படம் முழுக்க வைலன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, சோசியல் மெசேஜ்னால் அது கரெக்டாக உள்ள அந்த வைலன்ஸும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அடிக்கடி இந்த படம் பார்க்கலாம், பொங்கலுக்கு ஏற்ற படம் அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. ஒன் டைம் வாட்சபிள், ஒரு நாள் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை நீங்கள் வந்து கேதர் பண்ணோம் அப்படின்னா அந்த படத்தை வந்து பார்க்கலாம்.